ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இனி வருகிற நாட்களில் அந்த மேன்மையும் அந்த மகிமையுமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்து தீருவேன் என்பதுதான் இதனுடைய பொருள். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தயவிலும் கிருபையிலும் பெருக பண்ணுகிற கர்த்தர், அவரை சார்ந்திருக்கிற ஒருவருக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்தி வருகிற தேவன். இப்படி ஆண்டவர் பெருக்கமான காரியங்களை கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் தம்முடைய ராஜாக்களை எழுப்பி அவர்களை வழிநடத்தி வருகிறார். யோசபாத் என்னும் ஒரு ராஜா. அவன் நாட்களில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆட்கள் இல்லை, குறைந்த நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எதிராளிகள் மடலத்திரையான ஆட்கள் இருக்கிறார்கள். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் தேவனிடத்தில் இவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போவேன், நீ பார். என்னை துதிக்கும் சேனை நீ முன்பாக வை, அப்பொழுது மற்றதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன். அவர் அப்படி வைத்தார். அவர்கள் பெருகி இருந்த காலங்கள், அவர்கள் பெருக்கம் அடைந்திருந்தார்கள், அவர்கள் திரளாய் இருந்தார்கள். இவர்கள் குறைவாய் இருந்தாலும் இவர்களுக்குள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பலன் பெருகியிருந்தது, அபிஷேகம் பெருகியிருந்தது, கிருபை பெருகியிருந்தது, தேவனுடைய ஞானம் பெருகியிருந்தது. அவர்கள் அவருடைய எதிராளிகளை துச்சமாய் நடத்தினார்கள், ஜெயித்தார்கள், வெற்றி சிறந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதிராளிகள் திரளாய் இருக்கலாம். எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஒத்தாசைக்கான ஆட்கள் இல்லை, எனக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவேளை நீ சோர்ந்து போய் 2023 வரலும் அப்படி சோர்ந்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நீங்கள் சொல்ல போகிறீர்கள், பலனை பெருக பண்ணியிருக்கிறார், ஒத்தாசையை பெருக பண்ணியிருக்கிறார், கிருபையை பெருக பண்ணியிருக்கிறார், அபிஷேகத்தை பெருக பண்ணியிருக்கிறார், அவரின் நடுவில் பலத்த கிரியைகளை செய்யும்படி என்னை பெருக பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். இதுவரை நீங்கள் கண்ட தோல்விகள் இன்று ஜெயமாக மாறுகிறது. அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணி அவர்களுக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி அக்கினியினால் சுட்டெரித்து ஜெயத்தை நீர் கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுத்து உங்கள் நாமத்தை உயர்த்தி பேரை பெருமைப்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி போடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.